இயேசுவில் அன்புக்குரியவர்களே, குழந்தையாக வா, வாசல் திறந்திருக்கிறது. ஆம், நாம் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும், உயர்ந்து காணப்பட்டாலும், குழந்தையாய் மாறாவிடில் நமக்கான விண்ணக வாசல் திறந்திருக்காது. அன்புக்குரியவர்களே, குழலினிது யாழினிது என்பதாம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழந்தைகளை விரும்பாதவர் யாரும் இல்லை. இயேசு குழந்தைகளின் ஈசர். குழந்தைகளையும் குழந்தை உள்ளத்தையும் பல இடங்களில் இயேசு முன்மாதிரியாக கூறுவார். குழந்தை போல பெரியவர்களும் இருப்பதால் தான் விண்ணரசில் இடமுண்டு என்று குழந்தைகளை முன்னிலைப்படுத்துகிறார். அப்ப நான் விண்ணரசில் நுழைய, எனது விண்ணரசு வாசலை திறக்க நான் குழந்தையாக மாற வேண்டும். அந்த உள்ளம் என்னில் இருக்கிறதா என்பதை வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிலையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, குழந்தைகளை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இயேசுவுக்கும் அப்படித்தான். குழந்தைகளிடம் பாசம் காட்டுவதற்கு பல காரணங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு அதைவிட மேலான விண்ணரசு சார்ந்த உள்ளம் குழந்தைகளிடம் இருப்பதை அழகாக நமது பார்வைக்கு சுட்டி காட்டுகிறார். மறந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதா, உன் வாழ்வில் விண்ணக வாசலை திறக்க குழந்தையாய் மாறிடு என்று நம்மை அன்போடு அழைக்கிறார். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்வதை கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து பேறு பெற்றவர்கள் யார் என்பதை பற்றி அழகாக பேசுவார். அதில் குறிப்பிடும் ஏழ்மையான, கனிவுள்ள, இரக்கமுள்ள, தூய்மையான, அமைதியான உள்ளம் என்பது குழந்தைகளின் உள்ளத்தோடு பொருந்தக்கூடிய செயல்கள், விஷயங்கள் என்பதை உணர்த்துகிறார். மழைப்பொழிவில் துவக்கத்திலே விண்ணரசுக்கு சொந்தக்காரர்களின் பகுதி பட்டியலிடும் இயேசு அதே தகுதியை குழந்தைகளிடம் இருப்பதை நற்செய்தியில் கோடிட்டு காட்டுகிறார். அப்ப இன்றைய நற்செய்தி அழகாக நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. உலகத்தின் பல தீமையான நச்சு செயல்கள், விஷயங்கள் வளரும் குழந்தைக்குள் புகுவதற்கு முன்னால் அதன் உள்ளம் புனிதம் நிறைந்த உள்ளமே. ஒரு குழந்தை பிறக்கும் போது இறைவனின் புனிதமுள்ள சாயலையை தாங்கி இந்த மண்ணுலகளை பிறக்கிறது. ஆலயத்தில் திருப்படி நிறைவேற்றும் நேரத்தில் நம்மளாம் யதார்த்தமாக யோசிச்சு பார்ப்போம். அங்கே பார்த்துருப்போம் நிறைய நேரத்தில். நானும் ஒரு பங்கில் இதை பார்த்தேன். நான் திருப்பணி நிறைவேற்றி கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெற்றவங்க கட்டுப்பாட்டிலேருந்து ஒரு குழந்தை நகர்ந்து விடுகிறது. அதை அழகாக சுதந்திரமாக அங்கும் இங்கும் ஓடி பாடி சில நேரத்தில் சிரிச்சுக்கிட்டே ஓடுவாங்க. நகர்வதை நான் அழகாக பார்த்தேன். அனைவரும் பக்தியோடு உட்கார்ந்திருக்கும் நேரம் பீடத்தின் மேல் வேறி வந்து இயல்பாக ஓடுவதை கூட நான் அழகாக ரசித்திருக்கிறேன். அந்த குழந்தை எதை பற்றியும் யோசிக்கலைங்க. யார் என்ன நினைப்பார்களோ என்ற அச்சம் குழந்தைகளிடம் இருப்பதில்லை. இதே காரியத்தை வளர்ந்துவிட்ட நாம் செய்ய துணிய மாட்டோம். மாறாக தயங்குவோம். அச்சமில்லாமல் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற உணர்வும் சிந்தனையும் கூட இல்லாமல் குழந்தை நடந்து கொள்கிறது. அந்த மனநிலையைத்தான் இயேசு விண்ணரசின் மனநிலையோடு ஒப்பிடுகிறார். எதை குறித்தும் கலக்கமில்லை, எதை குறித்தும் அச்சமில்லை. அந்த குழந்தைக்கு தேவையானதாங்க சுதந்திரமாக ஓடணும். அப்போ அந்த குழந்தை உள்ளம் தான் எனக்கு விண்ணக வாசலை திறக்கும் திறவுகோல் என்பதை நாம் அனைவரும் மறந்துவிடக்கூடாது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம், சுயநலம் கலந்த மறைவான எண்ணங்கள் குழந்தையிடம் இருப்பதில்லை. அவங்க எப்பவுமே வெகுளித்தனமாக இருப்பாங்க. ஆகவே தான் குழந்தையின் முகத்தில் மலரும் புன்னகை வளர்ந்தவர்களின் சிரிப்பிலே வித்தியாசப்படுகிறது. There are no hidden agenda in heavenly kingdom. விண்ணரசில் சுயநலத்தோடு செயல்படும் மறைவான செயல்கள் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட மனநிலைக்கு இடமும் இல்லை. இயேசுவை அணுக நினைத்த பலரை சீடர்கள் தடுத்தார்கள். குழந்தைகளும் அவர்கள் தடுக்க நினைத்தது இயேசுவின் மனநிலையிலிருந்து அவர்கள் உள்ளம் எவ்வளவு தூரம் விலகி இருப்பது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நமது மனநிலையும் அப்படிப்பட்ட தூரத்தில் இருக்கலாம். அதை சற்று சிந்தித்து பார்த்து இன்னும் இயேசுவுக்கு நெருக்கமாக வர குழந்தையின் தன்மையில் நாம் நம்மையை மாற்றிக்கொள்ளணும். குழந்தையாக வா, வாசல் திறந்திருக்கிறது என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். அப்ப யார் பெரியவன், யார் உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு போட்டி செயல்களிலே இன்று மனிதன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே
குழந்தை போல் பெரியவர்களும் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவரின் விருப்பம். இயேசுவிடம் குழந்தைகள் வர தடுக்கின்ற சக்திகளாக இன்றைய உலகில் ஆதிக்கம் செலுத்துவது தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்று சொல்லலாம். போதைப் பொருட்கள் போன்றவற்றின் பிடியிலிருந்து அவர்களை இயேசுவின் ஆசி பெற அழைத்து வருவோமா? ஏன்னா இன்னைக்கு எல்லாம் சிதைஞ்சு போச்சுங்க. இன்றும் நமது குடும்பங்களில் குழந்தைகள் இயேசுவோடு நெருக்கமான உறவில் வளர பெற்றோர்கள் உதவுகரமாக மாறுகிறோமா? சிந்திப்போம். அன்பை அறிமுகம் செய்யவும் அவரது வார்த்தையை கற்றுக் கொடுக்கவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இயேசுவின் ஆசியில் நமது குழந்தைகள் வளர அவர்களை அவரிடம் கொண்டு வருவது நமது கடமை. குழந்தையாக மட்டும் இல்லாமல் பெரியவர்களையும் குழந்தையாக மாறிவா. குழந்தைகள் கடவுள் மனித குலத்திற்கு தரும் அன்பு செல்வங்கள். அவர்களை நல்லவர்களாக உருவாக்குவது நமது கடமை. சிதைந்து கொண்டிருக்கிற சமூகத்தை மீண்டும் கட்டி எழுப்புவோம். குழந்தையாக வா, வாசல் திறந்திருக்கிறது. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, குழந்தையின் மனம் எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வரும் என்று உமது வார்த்தை என்று சொல்லித் தருகிறது. அதை உணர்ந்து நாங்கள் அனைவரும் குழந்தை உள்ளம் படைத்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.